சீனால நிறைய மாய மந்திர கதைகள்லாம் நிறைய சொல்லுவாங்க. அதுல ஒரு தேவதை என்ன பண்ணுச்சா, சொர்க்கத்தினுடைய தூணுக்கு ஆமைகளினுடைய காலை வந்து உடைச்சு அந்த ஆமையை வந்து தூணுக்கான அந்த அடி கல்லாக வச்சிருந்துச்சா, அதுதான் ஸ்ட்ராங்காக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சீனால ஒரு அப்படியான ஒரு மித் உண்டு. டாட்டாய்ஸ் தியரி அப்படின்னு ஒரு தியரி இருக்கு, உங்களுக்கு தெரியுமா? டாட்டாய்ஸ் தியரி எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச தியரி. எனக்கு எனக்கு நிறைய நேரம் நிறைய பேரினுடைய பொறாமை நம்மளை ஆட்கொள்ளும் போது, நம்முடைய வளர்ச்சியை பார்த்து நம்ம வந்து சிரிக்கும்போது, இல்லை எதாவது அதில் அதை குறித்து அவங்கெல்லாம் நெகட்டிவாக நினைக்கும் போது, நான் வந்து அடிக்கடி நினச்சிக்கிற தியரி இதுதான். என்னன்னா, டாட்டாய்ஸ் தியரி சொல்கிறது 3 P's: பேஷன்ஸ், ப்ராக்ரஸ், பீஸ். இந்த 3 விஷயத்தை தான் இந்த டாட்டாய்ஸ் தியரி சொல்லுது. என்னது பேஷன்ஸ், ப்ராசஸ், பீஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அழகாக இருக்குல்ல, என் பர்த்டேக்கான கிஃப்ட். ஸோ என்னன்னா, பேஷன்ஸ் முதல்ல பொறுமை. ஆமைனாலே பொறுமை அப்படின்னு நமக்கு நல்லா தெரியும். ஆனால் ஆமை அதை விட இன்னொரு விஷயத்த நமக்கு சொல்லி கொடுக்குது. அது என்னன்னு கேட்டிங்கன்னா, ப்ராக்ரஸ். உங்களுக்கு என்ன நடந்தாலும், எவ்வளோ பிரச்சனை வந்தாலும், உங்களுடைய ப்ராக்ரஸில் நீங்கள் எப்பயுமே சோறாமல் அதை நகர்த்திக்கிட்டே இருக்கணும். கன்சிஸ்டன்சி அந்த ப்ராக்ரஸ் அப்படிங்கிறது. அண்ட் தென் பார்த்தீங்கன்னா, 3வது விஷயம் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம், பீஸ், அமைதி. நம்ம அமைதிக்கு நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும், அவ்வளோதான். உள்ளே சுற்றி என்ன நடந்தாலும் சரி, அடுத்தவங்க உள்ளத்துக்குள்ளே என்ன இருந்தாலும் சரி, நம்ம ஹாப்பியாக நம்ம செய்ய வேண்டிய வேலையை சரியாக செஞ்சுட்டு போயிட்டே இருக்கணும். அந்த 3 விஷயமும் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம்னு சொல்லுவாங்க டாட்டாய்ஸ் தியரியில். ஸோ டாட்டாய்ஸ் தியரி தெரிஞ்சுக்கிட்டிங்களா? ஹாப்பினஸ்க்கு இந்த 3 முக்கியமான விஷயம் ரொம்ப ரொம்ப ஈஸியாக நம்ம கொண்டு வந்துடலாம். ஹாப்பினஸ் மட்டும் இல்லாமல் நம்முடைய சக்ஸஸ்க்கு டாட்டாய்ஸ் தியரி கண்டிப்பாக உதவும். இதே தான் தமிழில் கூட சொல்லுவாங்க, பொறுமை கடலினும் பெரிது அப்படின்னு. அந்த பொறுமை அப்படிங்கிற பேர் கேட்டாலே நமக்கு டாட்டாய்ஸ் தான் ஞாபகத்துக்கு வரணும். பாய்.